சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4th டே ஆஃப் ரமடான் ஃபாஸ்டிங். இஃப்தார் டைம் வந்தோடனே வழக்கம் போல தாம்பரம் மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு. வாட்டர் பாட்டில்லாம் வரிசையாக அடுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு நம்மளும் உட்காந்தாச்சு. எவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்கள் எதிர்த்து போர் புரிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருக்குர்ஆன் 22:39. மேலும் இறைவன் சொல்றான், அப்பாவி ஒருவரை கொல்வது என்பது மனித சமுதாயம் முழுவதையும் கொல்வதற்கு சமமாகும். திருக்குர்ஆன் 5:32. நோன்பு திறந்துட்டு தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம பழைய நண்பர்களை மீட் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அவங்கள பார்த்து சலாம் சொன்ன கையோட நேரா கட்டிங்க போடலாம் சொல்லிட்டு, நீங்க நினைக்கிற கட்டிங் இல்லங்க, ஹேர் கட்டிங்க போடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சலூனுக்கு கிளம்பி போயாச்சு. சலூன்ல கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுல டைம் போனதே தெரியல. அந்தான்னு சொல்லிட்டு கட்டிங் போடுறதுக்கு உட்காந்தாச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நம்ம வடக்கு நண்பர் சும்மா வளைச்சு வெட்டினாப்ல. கோடு போடுங்க பையா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோடையும் போட்டு விட்டாப்ல. சலூன்ல இருந்த சீப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு புது சீப்பு வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ ஃபைனலாக கட்டிங்க போட்டு முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு நம்ம ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ பாருங்க.